டிஎன்ஓ நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க விருந்தினர் சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் பரத் சார் தான் நம்ம சந்திக்க வரோம். சார் வணக்கம் சார். நீங்க ஒரு நடிகராகவும் இருக்கீங்க, இப்ப சின்னத்திரை நடிகர் சங்க தலைவராக இருக்கீங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு எப்படி சார்? வேறுபாடுகள் நடிகர் அடுத்தது தலைவர் இருக்கு. வேறுபாடுன்னா அப்ப நடிப்பு மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதை தாண்டி நடிகர்களுக்கான பிரச்சனைகள் என்னன்றது நிறைய பார்க்கணும். அதுதான் குறிப்பா எந்த மாதிரி சவால்களை இந்த நடிகர் சங்கத்துல நீங்க சந்திக்கிறீங்க? வேலை வாய்ப்பு தான். பேசிக்கா எல்லா இடங்களிலுமே அதுதான். இங்க இதை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுதான் அது. அப்புறம் சம்பவம் வரல. இந்த ரெண்டு தான் மேக்சிமம். நீங்க ஒரு உறுதிமொழி கொடுத்திருந்தீங்க, அனைவருக்கும் யூனியன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலையை நான் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு எந்த மாதிரியான ஃபார்முலா கையில இருக்கீங்க சார்? இல்ல, நான் எப்படின்னா எப்பவுமே சங்கம் வேலை வாங்கிக்கிறேன்னு எங்க சொல்ல மாட்டேன். அதாவது உத்தரவாதம் அப்படின்னு நீங்க அதை கொஞ்சம் வேற மாதிரி கேட்டீங்க. புரியல. நம்ம என்ன சொல்றோம்னா எங்கேயும் வாங்கி தராதுன்னு தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் இருந்தவங்க சரி, எல்லாருக்கும் இப்படிதான் சொல்லுவாங்க. பட் அது உண்மையும் கூட. ஆனா இருந்தாலும் அதற்கான வழிமுறைகள் நாங்க ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழிமுறைகளை அவங்க பயன்படுத்திக்கணும், ஃபாலோ பண்ணி பயன்படுத்திக்கணும். இதுல முக்கியமா நம்ம சொல்ல வந்தது என்னன்னா, இங்க நம்ம சங்கத்துல யாரு உறுப்பினர்களா இருக்காங்களோ அவங்களுக்குதான் முதன்மையான முன்னுரிமை இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய அது தொடர்ந்து பணியாற்றிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் இப்போ இந்த கிரௌட் ஆர்டிஸ்ட் கொடுக்குறாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் போது அவங்க எப்படின்னா டயலாக் பேச மாட்டாங்க. அவங்களுக்கான ஏஜென்ட் தனியா இருக்காங்க, அவங்க கொடுக்கலாம். பட் இந்த ஒரு நாள் டாக்டர் ரோல் பண்றவங்க, வக்கீல் ரோல் பண்றவங்க, இவங்க எல்லாம் ஜட்ஜ் ரோல் பண்றவங்க, இவங்க எல்லாருமே வெளியில இருந்து ஆட்களை கூப்பிட்டு வரும்போது சில பேர் கூட லைட் ஆஃபீஸர் நடிக்க வைக்கிறாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நடிச்சுக்கிறாங்க. சோ அதுல எங்களுக்கு ஈடுபாடு கிடையாது. சோ அதுக்குதான் இந்த சங்கம் இருக்கு. அதைத்தான் நாங்க எப்பயும் வலியுறுத்திட்டு வரோம். அந்த மாதிரி டைலாக் பேசக்கூடிய அது ஒரு நாள் கேரக்டர் இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் இருக்கணும் அப்படிங்கறத ஆரம்பத்துல தான் வலியுறுத்திட்டு இருக்கோம். இப்ப லாஸ்ட் வீக் கூட அதுக்கான ஒரு மீட்டிங் முடிச்சிருக்கோம் தயாரிப்பாளர்கள் சங்கத்தோட. சோ அது தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். அது சீக்கிரமா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது உறுதி அளிக்க முடியாது, ஆனா வழிவகை செய்து முடியும் அப்படின்றத நீங்க தெளிவா சொன்னீங்க. இப்ப தற்போது எந்த மாதிரியான திட்டங்களை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க? திட்டங்கிறது மெயினா இதுதான். மெயினா மெம்பர்ஸ்க்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான். அந்த 23 வருஷம் ஆச்சு எங்க சங்கம் ஆரம்பிச்சு. இது வரைக்கும் சொந்த கட்டிடம், சொந்த இடமோ அப்படிங்கிறது அது இல்லை. சோ அது நாங்க வெளியில சொல்லல. இப்ப நாங்க சொன்ன கடமைகள் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா சொல்லும் போதே நாங்க வாக்குறுதிகள் சொல்லல, கடமைகள் தான் சொல்லுவோம். இது பொறுப்பு இல்ல, சாரி பதவி இல்ல, இது பொறுப்புன்னு சொல்லிதான் நான் உள்ள வந்தோம். அந்த கடமைகள்ல 70 வயசுக்கு மேற்பட்ட ரொம்ப நலிந்த கலைஞர்களுக்கு மாதம் ஏதாவது நாங்க நலத்திட்ட உதவியாவே பென்ஷன் தொகை மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். அது ஜனவரி மாசத்துல ஸ்டார்ட் பண்ணி ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப நலவாரியம் யாராருக்கெல்லாம் இல்லையோ, அரசு மூலமா கிடைக்கக்கூடிய நலவாரி காலம் நம்ம வாங்கி தரதுக்கான எல்லாரும் அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். இதை தாண்டி இயலிசை நாடகம் மூலமா நம்ம அரசு சார்ந்து வரக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு 3000 ரூபாய் பென்ஷன் தொகை. இது வரைக்கும் அது மாதிரி முயற்சி அது மாதிரி இப்ப நாங்க அதுக்கான அப்ளிகேஷன் வாங்கி அதுக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் அவங்க வாங்கி கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. ஃபில் பண்ணி கொடுத்து RIS கொடுத்து அதுக்கான மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அது RDO ஆஃபீஸ் ஃபைனல் பண்ணி இந்த அரசு சார்ந்த அந்த 3000 ரூபாய் பென்ஷன் தொகை கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் செஞ்சுட்டு இருக்கு. ACSல நம்ம இவர் AC சண்முகம் சார், AC சரோஜ் சார் அவங்க மூலமா இந்த கிடைக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் நம்மளுடைய சங்க உறுப்பினர்கள் மகள்களுக்கு நன்கு பல்வேறு அவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் இத்தனை வருஷமா இல்லாத நிறைய பேர் இந்த விஷயம் செஞ்சிருக்காங்க. சோ இன்னும் அந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், இது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களோட மெயின் போக்கஸ் இந்த வேலை இருக்குல்ல, அதுலதான் இதை எப்படி உள்ள போன்றது. நாங்க கொடுத்திருக்க கோரிக்கைகளை இப்ப எல்லாரும் நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறோம். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தது. அதுல வச்சது இனிமே நடிக்கிறவங்க சங்க உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கணும். வெளில இருந்து வந்தாங்கன்னா எங்களை வராங்களா, நீங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்க மெம்பர் ஆக்கி நீங்க நடிக்க வைக்கணும். செலக்ட் பண்றீங்களா, அது நடிக்க வைக்கிறது முன்னாடி மெம்பர் ஆக்கி. அண்ட் செகண்ட் திங், இந்த டெய்லி வேஜஸ் டெய்லி ஒரு நாள் இங்க இருக்கும் நடிக்கணும். இங்க இருக்கும் நீங்க யார் வேணும்னு கேட்டு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேர்ட், இந்த அசிஸ்டன்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆர்டிஸ்ட் சந்திக்கிறாங்கன்றதுனால நடிகர்களோட பாதுகாப்பை கருதி அவங்களுக்கு எங்க சங்கத்திலேயே எங்களுடைய
அண்டர் சூப்பரேஷன் பை சின்னத்திரை நடிகர் சொல்லி அவங்களோட மேற்பார்வையில் நாங்கள் அவங்களை பார்ப்போம். ஸோ அதுக்கான அவங்களுக்கு ஒரு ஐடி டேக் வந்து இப்போ 10 நாளைக்கு முன்னாடி இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஐடி கார்டு யார் வச்சிருக்கோம், டேக் வச்சிருக்கோங்க, அவங்க மட்டுமே அதுவே படப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நடிகைகள்னா வந்து நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த டைமிங் கிடையாது. மற்ற இப்போ டெக்னீஷியன்ஸ், இவங்க டைரக்டர் அண்ட் கேமராமேன்ஸ், ரைட்டர்ஸ், எங்களுக்கெல்லாம் டைமிங் இருக்கு. நடிகர்களுக்கு மட்டும் டைம் இல்லை, ஏதோ கால் ஷீட்டே இல்லாம நாங்கள் மட்டும் 24 hours ஓடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் அப்படி ஒரு விஷயமே கிடையாதுன்றதை நம்ம வலியுறுத்திருக்கோம். 9 to 9 தான் அங்கே வந்து கால் ஷீட் டைமிங். ஈவன் என்ன வந்து இப்போ இதே 7 to 9 வந்து லைட் ஆபீசர்ஸ் இவங்களுக்கும் அந்த கால் ஷீட் எப்படி இருக்கும் டெக்னிக்கல் சைட்ல, அது 1.5 கால் ஷீட். அது இன்னும் சில பேர் தவறா ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு கிடையாது, 1.5 கால் ஷீட். ஸோ எங்களுடைய நாங்க அந்த 9 to 9 வந்து ஒரு கால் ஷீட் தான் சொல்லுவோம். அதை வந்து நாங்க 1.5 கால் ஷீட் 9 to 9 மேல போகும்போது அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதுக்கான ஊதியத்தை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். நாங்க எதுவுமே பிடுங்கல. அவங்க வேலை செய்யறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு அதுக்கு அந்த டைமிங் தாண்டி ஒர்க் பண்ணும்போது இந்த டைமிங் பண்ணவங்களும் அதுக்கான ஊதியத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். இது எல்லாமே சீக்கிரமா நடைமுறை இப்ப நம்ம சங்கம் சார்பில் அறிவிச்சாச்சு, இதை ஃபாலோ பண்ண சொல்லியாச்சு. இப்ப அவங்களும் தயாரிப்பாளர் சங்கமும் நாங்க என்ன கேட்கிறோம் இலக்கமா தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து பண்ணித்தரம் தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படி 9ங்கிறது 9 வரைக்கும் நாங்க அலோட் பண்றோம். அந்த 9 மணிக்கு மேல எந்த கம்பெனி போதோ அது சொல்லுங்க, அவங்க பண்ணாம அவங்க பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நாங்க யாருக்கிட்டையும் சண்டை போட விரும்பல. எங்களை வந்து எங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி எடுத்து அவங்க ஏதாவது ஒரு வகையில எங்க உறுப்பினர்களுக்கு நாங்க அதுக்கான ரெக்வஸ்ட் பண்ணியாவது நாங்க காரியத்தை பார்ப்போம் அப்படிங்கிற அடுத்த கட்ட முயற்சி எல்லாம் இதுல இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். நீண்ட தெளிவான விளக்கத்தை அந்த நடிகர் சின்னத்திரை நடிகர் சங்கத்துல இதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னீங்க. சந்திப்போம் சார். நன்றி. நன்றி.